சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் பாரத்தை மட்டுமல்ல உன் பாவத்தையும் சுமக்கவே உன் சாயப்பா தயாராக இருக்கின்றேன். நீ தூங்கும் இரவு முழுவதும் உன் அருகிலேயே நான் அமர்ந்து உனக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கப் போகின்றேன். இது சாதாரணமான வார்த்தைகள் என்று நினைத்து விடாதே. நான் உனக்கு சொல்லக்கூடிய சத்திய வாக்கு. நிச்சயமாகவே இது நடக்கும். நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவலானது உன் காதுகளுக்கு வந்து சேரப்போகின்றது. என் செல்லமே, உன் கவலைகளை எல்லாம் மறந்து அமைதியாக உறங்கு. நாளை மலருகின்ற காலை பொழுதானது உன் மகிழ்ச்சிக்கான தொடக்கமாக இருக்கும். நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் நிரம்ப கிடைக்கின்ற நேரமானது வந்துவிட்டது. அந்த நேரத்தை உனக்காக நான் உருவாக்கி இருக்கின்றேன். நிம்மதியாக இந்த இரவை எதை நினைத்தும் கவலைப்படாமல் உறங்கு. நாளை உதிக்கின்ற சூரிய உதயமானது உன்னுடைய கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் விடிவு காலமாக இருக்கும். மனவேதனையோடு நீ கழித்த நாட்கள் எல்லாம் இப்போது மாறப்போகின்றது. உன் வாழ்வில் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நிம்மதியை மட்டுமே உன் மனதிற்கு தரும், சந்தோஷத்தை மட்டுமே உன் வாழ்விற்கு தரும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இனி உன்னுடைய வாழ்வில் வெற்றிகள் எல்லாம் குவிய போகின்றது. நீ செல்லும் பாதையெல்லாம் உனக்கு சொர்க்கமாகவே தெரியும். என் செல்லமே, இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உன் சோகங்களும் கவலைகளும் உன்னுடைய கஷ்டங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா சொல்? இல்லை அல்லவா? நிச்சயமாக உன் சாயப்பா அதற்கு அனுமதி தரவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி இருக்கவே உன் சாயப்பாவும் ஆசைப்படுகின்றேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பார்க்கவே நான் விருப்பப்பட்டுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதற்கான வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, உன் வாழ்வை இனி மகிழ்ச்சியானதாக மாறப்போகும் அந்த நல்ல நேரமானது இப்போது கூடி வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் உன் கவலைகளை மறந்துவிட்டு நிம்மதியாக இரு. நிச்சயமாக நல்ல வாழ்வானது உன் வாழ்வில் உதிக்கப் போகின்றது. உன்னுடைய கஷ்டமும் எல்லாமே மகிழ்ச்சியாக மாறப்போகின்றது. வந்த துன்பம் எல்லாம் வந்து சுவடு தெரியாமல் வந்த வழியே செல்ல போகின்றது. என் செல்லமே, எதிர்மறையான சிந்தனைகளுக்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே. நேர்மறையாகவே சிந்திக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். எண்ணம் போல உன்னுடைய வாழ்வும் மிக பிரகாசமாகவே இருக்கும். இதுவரை கஷ்டம், சோகம், வேதனை என்று அனுபவித்த என்னுடைய குழந்தைக்கு இனி வாழ்க்கையில் நாளை முதல் சந்தோஷமானது, நிம்மதியானது கிடைக்கப் போகின்றது. அனைத்தும் உனக்கு இனி உன் வாழ்வில் வெற்றியாகவே இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நீ நினைத்தது எல்லாம் அப்படியே நடக்கும். இது உன் சாயப்பா உனக்கு கொடும் சத்திய வாக்குதான் என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும். நான் சொல்லுவது என்றாவது பிழையாகி இருக்கின்றதா? இல்லை அல்லவா? நான் செய்யக்கூடிய ஒன்றைத்தானே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்ற உண்மையை நீ முதலில் புரிந்து கொண்டாலே போதும். வாழ்வு சந்தோஷமாக இருக்கும். இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பித்தானே ஆக வேண்டும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் எதுவுமே இருந்துவிட முடியாது. எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் இதே நிலைமைதான். உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் நீ நேர்மறையாகவே பதில் சொல்ல பழகிக்கொள். உன்னுடைய நேர்மறையான எண்ணமும் செயலும் தான் உன்னுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். அப்போதுதான் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது. உன் சாயப்பா அப்படி ஒரு துன்பமான விஷயத்திற்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்கவும் மாட்டேன். உனக்கு நான் பக்கபலமாக இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ எந்த துன்பத்தையும் வேதனையையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னை சுற்றி இருக்கின்ற இறைவனானவன் சர்வ வல்லமை படைத்தவன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சர்வ நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் முடியும் என்று நினைத்து விட்டால் அதை செய்து காட்டியே தீருவேன். நீ என் அன்பு குழந்தை அல்லவா? மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அதிகமாக நீ பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கின்றதோ அதை உன்னிடமே வைத்துக்கொள். எல்லாவற்றையும் மற்றவர்களிடத்தில் சொல்லிக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி கொள்ளக்கூடாது என்றுதான் உன் சாயப்பா உனக்கு பலமுறை சொல்லி இருக்கின்றேன்.
உனக்கான நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரும் வரை நீ வாழ்ந்துதானாக வேண்டும். அந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை முழு மனதோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, உண்மையாகவும் நம்பிக்கையோடும் வந்த வழிகளையெல்லாம் கண்டுகொண்டு நீ போராடி கொண்டிருக்கின்றாய். அதிலிருந்து மீள முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. நல்லதொரு வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக வாழ முடியும். உனக்கு யாரும் துணை இல்லையே, என்னுடைய கஷ்டங்களுக்கு தோள் கொடுக்க யாரும் இல்லையே என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விடும்படி நான் செல்லுவதும் இல்லை. என் செல்லமே, உனக்கு பல நேரங்களில் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய். அது எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கும். உனக்கு நல்லது எல்லாவற்றையும் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும். நீ செய்த தானமும் தர்மமும் தான் இப்போது உனக்கு பல நேரங்களில் நல்லதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. நீ 1 மடங்கு செய்த நல்ல செயலானது உனக்கு 10 மடங்காக இப்போது திரும்ப வந்திருக்கின்றது. உன் கண்களில் கண்ணீர் வரும்படியான விஷயங்களை செய்ய நிறைய பேர் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? தேவையில்லாத பயம் உனக்குள் இருக்க வேண்டாம். அது உனக்கு அவசியமும் இல்லை. அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தையும் உனக்காக நான் கொடுக்கப் போகின்றேன் என்பதை மறந்து விடாதே. நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ அதைவிட பல மடங்கு இன்பத்தை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதை மனதிற்குள் வைத்துக்கொள். உனக்கு எப்பொழுதுமே நான் துணையாக இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நான் கஷ்டப்படுகிறேன் என்பதையெல்லாம் யோசித்து கொண்டே இருக்காதே. அந்த கஷ்டத்திற்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷத்தை நினைத்துப்பார். உன் சந்தோஷமானது உன் வாழ்க்கையில் மிக அருகில் தான் இருக்கின்றது. நீ பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமானது வந்துவிட்டது. உன்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்து கொடு. அந்த பேரும் புகழும் உன்னை பல தலைமுறைக்கு நிச்சயமாக வாழ வைக்கும். எனக்காக என் சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்குவேன். எதற்காகவும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு தெளிவான மனமும் தெளிவான சிந்தனையும் இருந்தால் உனக்கான வெற்றியானது உன்னிடத்திலேயே வந்து சேரும். நீ எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கப் போகின்றாய். உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் அல்லவா? நான் சொன்னபடியே, உனக்கு வாக்கு கொடுத்தபடியே நல்ல செய்தியோடு தான் உன்னை தேடி வந்தேன். அந்த நல்ல செய்தியானது உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாகவே கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய மனமானது ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றது. என் ஆசீர்வாதம் உனக்கு பக்கபலமாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நீ நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.